ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 36வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். நம்முடைய தேவன் கிருபை உள்ளவராக இருப்பதனாலும், அந்த கிருபையை எல்லார் மேலும் அவர் விளங்க பண்ணுகிறதுனாலும், எல்லா மனுஷர்களும் அவருடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைகின்றார்கள். இந்த கிருபை அவர்களை சேர்த்து கொள்ளுகிறது, தாங்குகிறது, அவர்களை வழி நடத்துகின்றது. இந்த வசனத்தை தாவீது சொன்னதான சூழ்நிலை எதுவென்றால், அநேக துன்மார்க்கமான மனுஷர்கள் அவருக்கு விரோதமாக துரோகமான பேச்சுகளோடு எழும்பினார்கள். அக்கிரமம் செய்கின்ற மனுஷர்கள் வஞ்சகமுள்ள வார்த்தைகளை அவருக்கு எதிராக பயன்படுத்தினார்கள். இந்த வசனத்தை தாவீது எந்த சூழ்நிலையில் சொன்னார் என்றால், துன்மார்க்கமான மனுஷர்கள் அவருக்கு எதிராக துரோகமான காரியங்களை பேசினார்கள். அதோடு அக்கிரம செய்கைக்காரராகிய வேறு சில மனுஷர்கள் வஞ்சகமான வார்த்தைகளை அவருக்கு எதிராக பயன்படுத்தினார்கள். அத்தோடு நின்று விடாமல் எப்படி தாவீதை அகப்பட வைக்கலாம் என்கிறதற்காக ஏராளமான காரியங்களை யோசித்து கொண்டும் இருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் தாவீது தேவனுடைய கிருபைக்குள்ளே அடைக்கலமாக புகுந்து கொண்டார். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு எதிராக மனுஷர்கள் வஞ்சகமான வார்த்தைகளை பேசலாம், இச்சகமான வார்த்தைகளை பேசலாம், உங்களுக்கு எதிராய் அவதூறான காரியங்களை சொல்லலாம். அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருப்பதனால் அந்த காரியங்கள் உங்கள் உள்ளத்தை வேதனைப்படுத்தலாம். நீங்கள் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு பதில் சொல்லுகிறதற்கு முடியாத அளவுக்கு அவர்களுடைய வார்த்தைகள் மேலோங்கி கூட இருக்கக்கூடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவருடைய கிருபைக்குள்ளே நாம் மறைந்து கொள்ளுவது தான். அழுவதனாலேயோ பிறரை நாமும் வசைபாடுகிறதுனாலேயோ நம்முடைய நீதியை விளங்க பண்ணுகிறதற்காக நாமும் பிறரிடத்தில் பேச முற்படுகிறதுனாலேயோ எதுவும் மாறிவிடப் போகிறதில்லை. ஒரே ஒரு காரியம், ஆண்டவருடைய கிருபை. அந்த கிருபையின் செட்டைகளுக்குள்ளே ஓடி அடைக்கலமாக புகுந்து கொள்வோம். அங்கிருந்து தேவன் நமக்காக செயல்படுவார். தேவ கிருபை நாம் செய்ய வேண்டிய காரியத்துக்கு நம்மை வழி நடத்தும். தேவனுடைய கிருபை நம்முடைய சூழ்நிலைகளின் மேல் ஆதிக்கம் செலுத்தும். நாம் வெற்றி பெறுவோம். அம்புகளைப் போல கூர்மையான மனுஷர்களுடைய வார்த்தைகள் நம்மை சேதப்படுத்தாமல், நம்மை அழித்து விடாமல் கர்த்தருடைய கிருபை தாங்கும், பாதுகாத்து கொள்ளும். கூர்மையான அம்புகளைப் போன்ற வார்த்தைகள் நமக்கு எதிராக எய்யப்படும் போது கிருபையின் சிறகுகள் நம்மை மறைத்து தாங்கி கொள்ளும், பாதுகாத்து கொள்ளும், நம்மை ஜீவனோடு வைத்து வெற்றி சிறக்க பண்ணும். தைரியமாய் கிருபையை சார்ந்து முன்னேறுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மனுஷர்கள் எங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும், எங்களுக்கு விரோதமாய் பேசினாலும், நீர் எங்களுக்கு அனுகூலராகவும் உம்முடைய அருமையான கிருபையின் சிறகுகளை எங்களுக்காக விரித்து எங்களை சேர்த்து கொள்ளுகிறவராகவும் இருக்கிறதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கிருபையில் பலப்பட்டு வெற்றி சிறக்க எங்களுக்கு துணை நின்றருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.